friends, it's your Aariwingsworld. So இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் bridal blouse வந்து பார்க்க போறோம். இப்போ நான் வந்து நெக் டிசைன் வந்து பண்ண போறேன். ஜிமிக்கி பேட்டர்ன் டைப்ல வந்து நம்ம ஸ்லீவ் பார்ட் எல்லாமே வந்து பண்ண போறோம். இப்போ நான் ஜரியில டபுள் லைன் வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். எப்பயுமே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜரியில டபுள் லைன் கொடுத்துட்டு தான் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, நம்ம Aariwingsworld ஆன்லைன் கிளாஸஸும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் ஆன்லைனில் ஆரி கற்றுக்கணும் அப்படின்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஜரியில் டபுள் லைன் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் நாட் பண்ணிக்கிறேன். கார்னர் செக்ஷன் வந்துட்டோம் அப்படிங்கிறனால அப்படியே வச்சு நாட் பண்ணிக்கிறோம். ஓகே, நாட் முடிஞ்சா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல எடுக்க போகிறேன். எடுத்துட்டு ஃபஸ்ட் லைன் வந்து நான் சுகர் பீட்லேயே கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட் லைன் வந்து இப்போ நம்ம சுகர் பீடை நீடில் லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு நான் இப்போ ரெண்டாக ஸ்டிச்சிங் பண்ணி ஃபஸ்ட் லைன் வந்து பார்டர் வந்து பண்ண போகிறோம். இப்போ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே வந்து ரெண்டாக சுகர் பீட் வச்சு ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும் போயிட்டு நாட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே நான் முடிச்சிடுறேன். ஓகே, ஃபஸ்ட் லைன் முடிச்சுட்டேன். செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காண்டி காப்பர் கலரில் நம்ம வந்து 4 நம்பர் வந்து எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்து எல்லோ கலர் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கோல்டு கலர் கொடுத்தோம்னா நல்லா தெரியாது. அதனால் நான் வந்து ஒர்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காப்பர் பீட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த 4 நம்பர் பீடை மட்டும் நீங்கள் ஒன்று ஒன்றா வச்சு ஸ்டிச்சிங் பண்ணணும். செகண்ட் லைன் ஃபுல்லாக இதே மாதிரி நான் கொடுத்து முடிச்சிடுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ தேர்ட் லைன் வந்து மறுபடியும் வந்து சுகர் பீட்லேயே கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட் லைன் சுகர் பீட், செகண்ட் லைன் வந்து 4 நம்பர், தேர்ட் லைன் வந்து சுகர் பீடு. இப்போ நம்ம இந்த லைன் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 3 லைன்ஸ் நம்ம கொடுத்து வந்து ஒரு பார்டர் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். இதை முடிச்சுக்கலாம். ஓகேயா? இதே மாதிரி முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 1 இன்ச்சுக்கிட்ட இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து கோடு போட்டுக்கலாம். ஒரு இன்ச்சு இங்கே வந்து கரெக்டாக வந்து உங்களுடைய இன்ச் டேப் வச்சு கூட நீங்கள் வந்து அளந்துக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக வந்து 1 இன்ச்சுக்கிட்ட வந்து நம்ம வந்து கேப் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த கேப்பில் இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்டில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். திலகம் ஸ்டோன் வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இந்த அளவுக்கே போதும், கீழே வரைக்கும் நம்ம கொண்டு போகணும்னு தேவையில்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டோன் எடுத்துக்கிறேன். தேவையான நம்ம அளவுக்கு வந்து ஸ்டோன் எடுத்துக்கிறோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குந்தன் ஸ்டோனு, சைஸ் வந்து 4 mm. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படி அந்த கூர்மையான பகுதி உள்ளே பார்த்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து நல்லா வந்து காயணும். ஸோ நம்ம காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணலான்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த ஒரு திலகம் மட்டும் எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறத காமிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதை சுற்றி வந்து சுகர் பீடில் திலகம் ஷேப் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். லைட்டாக தான் வந்து காஞ்சிருக்கு, பட் நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிறனால நான் இதை மேனேஜ் பண்ணி அப்படியே வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறேன். பட் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்து பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படிங்கிறனால என்னால் கரெக்டாக வந்து இது உள்ளே வச்சு காயறதுக்கு முன்னாடி எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுங்கிறது தெரியும். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணியே வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக உள்ளே ஹோல்ட் பண்ணி அப்படியே வந்து தைச்சோம் அப்படின்னா நம்ம வந்து திலகம் ஷேப் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நாட் பண்ண போகிறேன். ஸோ திலகம் வந்து வச்சு சுகர் பீடில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் பேசும்போதே தெரியும், கொஞ்சம் ஸ்பீடாகவே பேசுவேன். ஏன் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி ப்ளவுஸு. இப்போ இதோட சைட்லேருந்து எடுத்துக்கோங்கப்பா. எடுத்துகிட்டு இந்த 3 நம்பர் பீடு இருக்குல்ல, அந்த 3 நம்பர் பீடை இப்படி சுற்றி பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து ஹாஃப் ரொட்டேஷன் அடிக்கணும். ஹாஃப் மட்டும்தான் அடிக்கணும், ஃபுல் அடிக்கக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி சுற்றி 3 நம்பர் பீடில் பாதியாக அப்படி வச்சு தைச்சிருங்க. தைச்சிட்டு ஒரு நாட் போடுங்க.
அவ்வளோதான் முடிஞ்சா. இப்போ நெக்ஸ்ட்டு மறுபடியும் வந்து நம்ம 4 நம்பர் பீடு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சுகர் பீடு, ஒரு 4 நம்பர் பீடை இதோட சைடில் இருந்து எடுத்து வச்சு ஒரு ஸ்டிச்சு அண்ட் வந்து ஒரு லாக், மறுபடியும் ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு. இது வந்து உங்களுக்கு இந்த மோட்டிவ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக கூட புரிஞ்சுக்கிட்டாலும் அலைன்மெண்ட்டாக எப்படி ப்ளவுஸில் அதுவும் வந்து நம்ம நெக்லலாம் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக தெரியாது. அதனால தான் நான் உங்களுக்கு கரெக்டாக எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஒரு 4 நம்பர் பீடு இந்த மாதிரி நம்ம எடுத்து இதை தனித்தனியாக கூட நீங்கள் நாட் பண்ணுறதா இருந்தால் கூட தனித்தனியாக வச்சு ஒவ்வொன்றா நாட் பண்ணிக்கலாம். இல்லை கண்டினியூஸாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சுகர் பீடும் 4 நம்பர் பீடும் எடுத்து ஃபுல்லாக நீங்கள் இந்த மோட்டிஃபை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்போ நான் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு மோட்டிஃப் முடிச்சிருக்கேன். இந்த மோட்டிஃபோட சைடில் கண்டிப்பாக கேப் இருக்கும். அந்த கேப்பை மேனேஜ் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு 4 நம்பர் பீடை இந்த சைடும், இன்னொரு 4 நம்பர் பீடை அந்த சைடு. ஃபைனலாக இந்த டிசைன் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது ரெண்டுக்கு இடையில இருக்க கேப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 4 நம்பர் தனித்தனியாக வச்சு நான் நாட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட பேக் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பேக் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்த சேம் பார்டர் ஒர்க் வந்து பேக் வியூ வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல் அண்ட் கிராண்டாக அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து பேக் வியூ. நம்ம நல்லா சூப்பராக வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பூட்டாஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம 4 நம்பர் பீடை வச்சு நாட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரம் மாதிரி 4 நம்பர் அண்ட் சுகர் பீடு வச்சு தனியாக நாட் பண்ணணும். அது சென்டர்லேயுமே வந்து 4 நம்பர் சுகர் பீடு வச்சு நாட்டு, 4 நம்பர் சுகர் பீடு வச்சு நாட்டு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் அப்படிங்கிறனால இந்த பூட்டாஸ் வந்து நான் பண்ணேன். ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தென் கமெண்ட் பண்ணுங்கள். டைமிங் இல்லை, நம்ம இந்த பாருங்கள், இப்போ நான் உங்கள்கிட்ட வீடியோ எடுத்துகிட்டு நான் இப்போ உடனே இந்த டிசைன் வந்து நம்ம டெலிவரி பண்ணணும். அதனால தான் அவ்வளோ ஸ்பீடாக உங்களுக்கு வந்து நான் டுட்டோரியல் போட்டிருக்கேன். ஓகே, கண்டிப்பாக அது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல்ஸை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் யாராவது ஆரி கிளாஸஸ் கற்றுக்கணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். பாய், ஹேவ் எ நைஸ் டே.